वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् स्थित्वा त्यक्तेन हस्तेन स्वयं नात्मा विशिष्यते तथा शिष्टेन सर्वेण येन येन विशिष्यते तस्मात् त्यक्तेन हस्तेन तुल्यं सर्वं विशेषणम् अनात्मत्वेन तस्माज्ञः मुक्तः सर्वैर्विशेषणैः विशेष अपोह प्रकरणम् உபதேச பத்திய பாகத்தில் முதல்ல கத்திய பாகம் பார்த்தாச்சு. பத்திய பாகம் இதுல இந்த அகங்காரத்தை சொல்லும் பொழுது அகங்காரம் எப்படி நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது, அப்படி விசேஷமான பிரகரணங்களை விசேஷமாக எல்லாத்தையும் நீக்கி மிச்சமுள்ளதான ஒரு ஸ்வரூபத்தை காட்டுகிறது அப்படிங்கறத சொல்றார். இப்ப மனுஷனுக்கு வந்ததான துன்பங்கள் எல்லாமும் பார்த்தடையனா இதுக்கு மூல காரணம் ஒண்ணு இருக்கு. என்னது? ஆத்மாவை அனாத்மா மேல சேர்த்து பார்க்கிறோம். அதே விதமாக அனாத்மாவை ஆத்மாவை பார்க்கிறோம். இந்த உடலை நான் சொல்லிட்டு இருக்கு. உடலை நான் சொல்றது எந்த அளவுக்கு ரைட்டுன்னு கொஞ்சம் நம்மளே பார்க்கணும். ஏன்னா உடலே ஆத்மாங்கிறத நம்ம சொல்றது, நான் நடக்கிறேன், நான் போகிறேன், நான் வரேன்னு சொல்ற சந்தர்ப்பத்துல உடலே நான் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறேன். சொல்லாமலேயே அதான் இருக்கு. நான் வரேன்னு சரீரம் வந்தா என்ன அர்த்தம்? நான் வரேன்னு அர்த்தம். இந்த சரீரமே நான் அப்படின்னு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சரீரம் வேற நான் வேற எனக்குடையதான பாகுபாடு நமக்கு வரணும். அவ்வளவு சீக்கிரமா வருமா? ஏன் வரலன்னா, பரந்தண்ணில இருந்து நம்ம இந்த அபிப்பிராயத்தில் தான் இருக்கோம். பல பிறவிகள்ல இந்த அபிப்பிராயம் இருக்கும். ஏதாவது ஒரு பிறவியில நான் எனக்குடையதான ஆத்ம தத்துவம் வேறு, சரீரம் வேறு அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டு இருந்தோம். ஏனால் இந்த சரீரமே வந்திருக்காது நமக்கு. இந்த சரீரம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆத்ம அனாத்ம விவேகத்தை பண்ணல. ஏன் பண்ணலன்னு இப்ப ஏன் பண்ணல, அப்ப ஏன் பண்ணலன்னு கேள்வி இருக்கட்டும். அப்ப எந்த பிறவி நமக்கு இருக்கோ தெரியாது. மனிதராக பிறந்து அதுவும் படிச்சிருந்து யோசனை பண்ணக்கூடியதான கெப்பாசிட்டி இருந்து கூட நாம் அதை தெரிஞ்சுக்கல. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் வாழ்க்கையில அதை அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரல. அதனாலதான் இந்த சொல்லக்கூடியதான துன்பங்கள்லாம் வந்திருக்கு. இப்ப என்ன சொல்ற, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது வெறுமன காதால கேட்டா போறாது, காதால கேட்டு நாம் அதை புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பதார்த்தங்கள் உபனிஷத்துகள் எப்படி சொல்றதோ அந்த வழியை சொல்ற. உபனிஷத்துகள் ஆத்ம தத்துவத்தை ரெண்டு விதமாக சொல்றது. ஒண்ணு விதிவிதமாக சொல்றது, இன்னொன்னு நிஷேத பிரகாரமாக சொல்றது. பிரம்மம் எப்படி இருக்கு அப்படின்னா, சத்தியமா இருக்கு, ஞானமா இருக்கு, அனந்தமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, ஆத்மத்துவத்தோட கூடி இருக்கு. இப்படின்னு இது விதிமுகா சொல்றது, பாசிட்டிவா சொல்லக்கூடியது. நெகட்டிவா சொல்லும் பொழுது எத்தது அக்ரேத்யமக்ராக்கியமகோத்திரம், இது கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, மூக்கால முகர முடியாது, நாக்கால சுவைக்க முடியாது. அது ஒரு சப்தம் இல்ல, ஒரு ஸ்பர்சம் இல்ல, ரசம் இல்ல, கந்தம் இல்ல, இப்படின்னு சொல்றது. இப்ப இந்த ரெண்டு பிரகாரங்கள்ல சத்தியம் ஞானவனந்தம் பிரம்மாங்கிற வழி முதல்ல சொல்லிவிட்டார். இப்ப அது இல்லாமல் நம்ம சரீரம் ஆத்மா இல்ல, புலன்கள் ஆத்மா இல்ல, மனசு ஆத்மா இல்ல, புத்தி ஆத்மா இல்ல, இதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடியது ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடியதாக ஒரு தத்துவம். ஏன்னா அதை விட இது ரொம்ப ஸ்ட்ராங். வெறும்னா அப்படிப்பட்டதான ஒரு பொருள் இருக்கமாக்கும் அப்படின்னு நிறுத்திடுவோம். இங்க அப்படி இல்லை. அந்த பொருள் என்னன்னு தேடுறதுக்காக மற்ற பொருள்கள்லாம் நீக்கணும். நீக்கினா அதுக்கப்புறம் எல்லாமும் நமக்கு ஆத்ம தத்துவமானது புரியும். இது உபனிஷத்துகள்ல எப்படி சொல்லி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கு,
ஸ்வேதகேது எனக்குரியதோ ஒரு சிஷ்யன், ஒரு பையன். அவன் 24 வயசு வரைக்கும் வேதங்கள் எல்லாம் வாசிச்சு வரும்பொழுது ரொம்ப திமிர்தண்டிதனமா என்னை விட வாசிச்சவன் யார் இருக்கான், என் போல யார் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கர்வத்தோட வந்திருக்கான். அவன் அப்பா பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாராம். இந்த வாசிச்சேன்னு ஒரு கர்வம் இருக்கு பார்த்தா அது ரொம்ப தப்பு. ஏன்னா எவ்வளவு வாசிச்சா நம்ம வாசிச்சேன்னு சொல்லலாம். இவெல்லாம் என்ன சொல்றா, முன்னாலாம் எஸ்எல்சி வாசிச்சாலே முடிச்சா போல நல்ல வாசிச்சவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் டிகிரி ஹோல்டர்னா ஒரு பெரிய மதிப்பா இருந்தது. அதுக்கப்புறம் எம்ஏ எம்எஸ்சி வாசிச்சா ரொம்ப வசதிங்க. இப்ப எம்ஏ போறாதையே எம்பிஏ வாங்குங்கிற. எவ்வளவு வாசிச்சாலும் அதை விட மேல ஒரு பதார்த்தம் இருக்கவே இருக்கு. நான் வாசிச்சேன் அப்படின்னு நன்றாக வாசித்துள்ளேன்னு எதையும் சொல்ல முடியல. ஆனா இத்தனையும் வாசிச்சு மனுஷாவுக்கு என்ன ஆச்சுன்னு, நான் வாசிச்சேன்னு கர்வம் தான் வந்திருக்கேன் தவிர எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க எந்த துறையில முக்கியமா ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த துறை தான் தெரியுறதே தவிர மற்றது ஒன்றும் தெரியுது. வெறும் எம்பிஏன்னு சொன்னாலும் எம்பிஏ பைனான்ஸுங்கிறான் நடுவுல, இல்லைன்னா எம்பிஏ ப்ரொடக்ஷனுங்கிறான். இன்னும் இப்படி சொல்றேன்னா எனக்கு அதுதான் சார் தெரியும், இன்னொன்று தெரியாதுங்கிறான். லோகம் முழுக்க இப்படித்தான் இருக்கு. ஆனா அதே மாதிரியே டாக்டர் தரப்போத இந்த காதுக்கு நான் டாக்டர், அந்த காதுக்கு வேதாயிரம் பார்த்துட்டு வந்துடும். ஒவ்வொரு சரீரம் நம்ம மீதி முழுக்க தெரியாது, ஆனா தெரியும். இருந்தாலும் அதை பத்தி ரொம்ப லேட்டஸ்டா சிரமப்படாத. எம்பிபிஎஸ் வாசிக்கிறப்ப வாசிச்சானே தவிர அதை பத்தி சிரமப்படாத. இப்ப இத்தனை வாசிச்சாலும் இத்தனை வருஷம் வாசிச்சாலும் நமக்கு என்ன தெரியுது, ஒரு கர்வத்தோட கூடியதான் ஒரு வேட்சி தயாரானாரே தவிர படிப்புக்கு எது வேணுமோ அது வரல. படிச்சதுவனுக்கு அழகு என்ன அப்படின்னு பார்த்தோமையானால், படித்தவனுக்கு வித்யா ததாசி வினயம், வினயம் வரணும், ஒரு ஹியூமிலிட்டி வரணும். நம்ம வாசிச்சது கொஞ்சம் தான், வாசிக்க வேண்டியது சமுத்திரம் அளவுக்கு இருக்கு, அது வாசிக்க முடியுமா சந்தேகம் அப்படி. அதோட மட்டுமல்ல, வாசிச்சத நாம் எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். வாசிச்சது எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னு இது பிரம்ம தத்துவத்துல தான் வந்து முடியும். ஏன்னா இத ஒண்ணு வாசிச்சலையானால் மீது எல்லாம் வாசிச்சா மாதிரி. அதோட மட்டும் இல்ல, இது ஒண்ணுதான் நஜம், மற்றவர்கள் நஜம் இல்லை எனக்கூடியதான விஷயம் நமக்கு தெரியுது. அப்படிப்பட்டதான படிப்பு வரணும் அப்படின்னு, படிச்சிருக்கணும் அப்படின்னு அப்பா பார்த்தாரு ஸ்வேதகேதுவிட்ட. அந்த ஸ்வேதகேதுவர் அப்பா உதத்த மாதேசம் அப்ராட்சிய எஸ்மின் ஞாதே சர்வவிதம் விதிதம் பவதி. நீ அந்த உபதேசத்தை குருவுக்காக மட்டும் அறியக்கூடியதான உபதேசம். புஸ்தகங்களை காத்தோ ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணியோ இதெல்லாம் நடக்காது. இது குருமுகமாக அறிய வேண்டியதான விஷயம். இதை நீ வாசிச்சாச்சோ அப்படின்னு கேட்டார். அது எப்படி ஒன்ன வாசிச்சா எல்லாம் எப்படி தெரியும்? பிசிக்ஸ் வாசிச்சா கெமிஸ்ட்ரி தெரியுமா, கெமிஸ்ட்ரி வாசிச்சா எக்கனாமிக்ஸ் தெரியுமா? இதெல்லாம் தப்பு அப்படின்னு அது போல ஒன்றும் கிடையாதுன்றான். அது எனக்கு தெரியலேன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அது போல ஒன்றும் கிடையாது என்ன அப்படின்ட்டார். அடே அப்பா ஏன் இப்படி சொல்றான்னு, ஏன் அப்பா அப்படி சொல்றேன், ஒரு மண்ணை தெரிஞ்சுட்டோமையான மண்ணால் உண்டானதான குடம், சட்டி, மூடி, பிரமித, அகல் இவர்கள்லாம் தெரியுமா தெரியாதா? எல்லாம் மண்ணால் உண்டானதுன்னு. அதே போல தங்கத்தை அறிஞ்சுட்டால் காதல போட்டுக்கிற காதணியோ, கழுத்துல போடக்கூடியதான செயினோ, கையில போடக்கூடியதான வளையோ அல்லது மோதிரமோ இவைகள்லாம் எல்லாமும் தங்கம் தானே தெரியுமா தெரியாத? ஆமா தெரியும், இதெல்லாம் தங்கமும் தெரியும், அதெல்லாம் மண்ணுன்னு தெரியும். அதே மாதிரி எதை அறிந்தால் எல்லாமும் அறியப்பட்டதாக ஆகுமோ அப்படின்னு கேட்டார். அது தெரியுமா? அதை கேட்டுண்டியான்னு இவர் பார்த்தார். நான் வாசித்த வரைக்கும் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எனக்கு தான். நீங்க சொல்ற மாதிரி ஒன்றும் தெரியல, அதே போல இருக்கல, ஒருவேளை இருந்ததுன்னா எங்க குருவுக்கு தெரியல அப்படின்ட்டு. ஏன் சுவாமின்னு, நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல. எப்பவுமே பகூனாமேமி பிரதமஹா பகூனாமேமி மத்தியமஹா அப்படின்ட்டு எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருமா இல்லைன்னா செகண்ட் ரேங்க் வரும். அப்படிப்பட்டதான எனக்கே அவர் சொல்லி தரலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவருக்கே தெரியலைன்னு அர்த்தம். அதனால அப்படி ஆயிடுத்துட்டான். அதுக்கப்புறம் அப்பா பார்த்தார். இப்ப அதை பத்தி பேசுற ஆர்வம் இல்லை. அவர் குருவுக்கு தெரியுமா தெரியாதா, அப்புறம் இதை நான் சொல்றேன் பார் அப்படின்னு இந்த 2 திருஷ்டாந்தங்களை கொடுத்தார்.
ஆமா அப்பதான் ஓஹோ இதுவும் வரலாம் போல இருக்கே இதுக்கு சந்தேகத்தை கலப்பி விட்டார். முதல்ல என்ன சொன்னா நிச்சயமா இருந்தாலும் அது போல ஒண்ணுமே இல்லைன்னு. இப்ப என்ன பண்ணினா சந்தேகத்தை கலப்பி விட்டான். அந்த சந்தேகம் வந்த பிறகு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நமஸ்காரம் பண்ணினான் போருட்டார். ஏன்னா படிப்பானது ஒரு மனிதனுக்கு என்ன கொடுக்கணும் முக்கியமா அப்படின்னா வினயத்தை கொடுக்கணும். எவ்வளவு வாசிச்சாலும் இன்னும் வாசிக்கணும் எனக்குதானே ஒரு தத்துவம் இருக்கணுமே தவிர நான் வாசிச்சதை எல்லாம் வாசிச்சுட்டேன் அது போல வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப என்ன சொன்னா அவனுக்கே வினயம் வந்தது, நமஸ்காரம் பண்ணிவிட்டாரா, நமஸ்காரம் பண்ண பிறகு என்ன சொல்றாங்க, சரி நானே சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா சொல்லிட்டு வந்தார். சொல்லிட்டு வந்த பிறகு அதுல ஒரு திருஷ்டாந்தம் ஒண்ணு சொல்றாரு. இந்த எதிர்க்க ஒரு மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தை கீழே ஒரு கோடாலியால ஒரு அடி போடுனார். கீழே போட்டா என்ன ஆச்சுன்னு அந்த மரம் பட்டு போகல. எந்த இடத்துல அடிபட்டதோ அங்கே மட்டும் மேல் தோறி தனியா வந்துருக்கு. அங்கிருந்து ஜீவன் ஸ்ரவேது, அங்கிருந்து ஜலமானது ஒழுக ஆரம்பிச்சது. மனுஷனுக்கு எங்கேயாவது அடிபட்டா ரத்தம் எப்படி வருதோ அப்படி அதுக்குள்ள ரத்தத்துக்கு பதிலாக ஒரு சாதாரண ஜலம் மாதிரி ஒரு பாகம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அதனுடைய நடுவு பாகத்துல போய் அடியினார். நடுவு பாகத்துல போய் ஒரு கோடு போட்டான். அங்கேயும் அந்த மரம் அப்படியே இருக்க தவிர பட்டு போகல. ஆனா எந்த இடத்துல வெட்டினாலும் அந்த இடத்துல கொஞ்சம் ஜலம் வந்தது, கொஞ்ச நேரம் வந்தது, அதுக்கப்புறம் போய் அதே போல மேல் லெவலுக்கு போய் அடியினார். அங்கேயும் போட்டான். இதேதான் கதை. ஒரு 15 நாள் ஆச்சு. அப்புறம் இவன் அடி போட்டதான இடங்கள் எல்லாமே சரியா போச்சு. இது ஒரு பகுதி. இதுக்கப்புறம் என்ன பண்ணினார், அந்த மரத்தை அடியோடு வெட்டி விடுனார். மூல அடிய பாகம் வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டி விட்டான். இப்ப என்ன ஆச்சுன்னார், எல்லா சாக்கை கிளைகள் எல்லாமே பட்டு போச்சு, மரம் முழுக்க பட்டு போச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு இதனால என்ன தெரிஞ்சுட்டார், இந்த உயிருங்கிறது மனிதனுக்கு மட்டுமல்ல மரங்களுக்கு கூட இருக்கு தெரிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு பகுதி கெட்டு போனா அதனால ஒன்னும் ஆகல, முழுமையாக கெட்டு போனா தான் அது பட்டு போறதே தவிர ஒரு பகுதி ஒரு இடத்துல அடிபட்டாலும் ஜீவன் சிறவே உயிரோட இருந்து விட்டுருக்குது. அதனால இந்த சரீரத்திலிருந்து ஒரு பாகம் போயிடுதே ஆனால் அந்த பாகமானது இனிமேல ஒன்றும் பண்ண போறதில்லை. மூலமாக இருக்கக்கூடியதான இந்த சரீரத்துக்கு ஒரு ஆபதமும் இல்லை. அதே விதமாக தான் மனுஷனுக்கு கையோ காலோ போயிருந்தாலும் அவன் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான்னா அந்த வேலை பண்ண முடியல, ஆனா உயிரோட இருந்துட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த பிரம்மத்துக்கு இருக்கக்கூடியதான விசேஷணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு விசேஷணம் போச்சுன்னா அதனால ஒண்ணும் போகல, பல விசேஷணங்கள் போச்சுன்னா தான், அதுல இருக்கிற எல்லா விசேஷமும் போச்சுன்னா தான் உங்களுக்கு நிர்குண பிரம்ம சாட்சாத்காரம் வரும். அது வரைக்கும் சாதாரணமாக அது கருப்பா இருக்கு, வெளுப்பா இருக்கு, நீளமா இருக்கு, நட்டையா இருக்கு, குட்டையா இருக்கு, இப்படி எல்லாம் நீங்க பார்த்துட்டே இருந்தாலும் அந்த ஞானம் முழுமையாக வரல, அஜ்ஞானம் முழுமையாக போகல. ஆகையால் என்ன பண்ணணும், இவ சொன்னதான விசேஷணங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த விசேஷணங்கள் இந்த ஆத்மாவை நமக்கு சொல்றதா, நமக்கு தெரிவிக்கிறதா, நம்ம மனசானது அதுல வைக்கிறதா, இப்படியும் ஒரு தத்துவம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்து தெரிஞ்சுட்டோமே ஆனால் நமக்கு முன்னால சொன்னதான ஆத்மஸ்வரூபம் தெரியப்படும். ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சா அஜ்ஞானம் போயிடும். அஜ்ஞானம் போச்சுன்னா ஜீவன் முக்தி. இந்த உடல் இருக்கும் பொழுதே முக்தி. யாகம் பண்றதுன்னா, யாகம் பண்ணின பிறகு அவனுக்கு அப்பவே சொர்க்கலோகம் வரல. அவன் கீழே விழுந்து என்னைக்கு அவன் பிராணன் விடுறானோ அதுக்கப்புறம் சொர்க்கலோகத்துக்கு போறான். அந்த பலம் என்ன, அது பரோட்சமான பலம், இப்பவே அனுபவிக்க முடியாதான பலம். ஆனா வேதாந்தத்துல ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுட்டேன்னால் இன்னும் எத்தனை நடப்புகள் இங்க இருக்கு, பிராரப்த கர்மா இருக்கிற பரியந்தம் இவன் ஜீவன் முக்தனா இருந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் அவன் போறான். இது முன்னாலேயே சொல்லிவிட்டேன், ஞானத்துக்கும் பிராரப்த கர்மாவுக்கும் விரோதம் இல்லை. ஞானத்துக்கு எதோட விரோதம், சஞ்சித கர்மாவோட விரோதம். அதே போல ஞானத்துக்கு எதோட விரோதம், இனிமேல வரக்கூடியதான ஆகாமி கர்மாவோட விரோதம். பிராரப்த கர்மாவுக்கு விரோதம் இல்லை. அப்படின்னு ஜீவன் முக்தி சுகத்தையும் அனுபவிக்கலாம். இது முன்னால நடந்த விவகாரம். இப்பொழுது அந்த ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னால்
ஆத்மா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நீங்க எப்படி இருக்குன்னா நான் கருப்பா இருக்கேன், வெளுப்பா இருக்கேன், குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன், இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கே தவிர இந்த நான் என்கிறது இது இல்லப்பா, இந்த பூத சரீரம் இல்ல, மனசு இல்ல, பிராணன் இல்ல, இவைகள்லாம் இல்ல இல்லைன்னு நீக்கணும். நீக்கின பிறகு ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம், எது மிஞ்சி இருக்கோ அதான் ஆத்மா. ஒண்ணுமே மிஞ்சி இல்லையே அப்படின்னு சொல்லாதீங்க. ஒண்ணுமே மிஞ்சி இல்லைன்னா நான் சொல்ல போறேன், ஏதோ கொஞ்சம் மிஞ்சி இருக்கு அப்படின்னு. ஆனா வஸ்துதா நம்ம என்ன பண்ணணும், ஆத்மாவை கவனிக்கும் பொழுது நம்ம அறியாமலேயே எதையோ சேர்த்துத்தான் ஆத்மாவை சொல்ற இடத்துல தனியா ஆத்மாவை சொல்ல முடியவும் முடியாது. அதை நம்ம உணர முடியுமே தவிர எடுத்து சொல்ல முடியாது. அந்த உணர்வு ஸ்புரணம் எப்படி நமக்கு வருது, அதுக்கு லோகத்தில் இருக்கக்கூடியதான என்னென்ன விசேஷணங்கள் சொல்றோ அந்த விசேஷணங்கள்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கணும். ஆத்மாவை எப்படி நினைக்கணுங்கிறது இங்க சொல்ற. அதுல எது இல்லை எது இல்லைன்னு சொல்றது பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி அப்படிங்கறது முதல்ல சொல்லணும். அதுக்காக சொல்ற சித்வா த்யக்தேன ஹஸ்தேன ஸ்வயம் ஆத்மா விசிஷ்யதே ததா சிஷ்டேன சர்வேன ஏன ஏன விசிஷ்யதே. சித்வா த்யக்தேன ஹஸ்தேன, ஒரு பகுதி கை ஒரு இடத்துல தனியா கட்டாயிருட்டா, இல்ல கால் ஒரு பக்கம் கட்டாயிருட்டா, அது போல இருந்தாலும் ஆத்மா ஒண்ணும் ஆகல. வலி இருக்கு, வலி எங்க இருக்கு, சரீரத்துக்கு தான் வலி, ஆத்மாவுக்கு வலி இல்லை. கவனிச்சுக்கணும். கை போச்சோ கால் போச்சோன்னா கொஞ்ச நாள் ஆனது எந்த பாகமானது தனியா போயிடுதோ அது பட்டு போயிடும், எந்த பாகமான தனியா போகலையோ அது சௌக்கியமா இருந்துட்டு இருக்கு. இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கை காலெல்லாம் உடஞ்சி போன பிறகு அந்தந்த பகுதி எடுக்க போறதுக்கு அது சரீரம் இருந்து தனியாக ஆக்கப்பட்டமையானால் அவைகள் போறது. அந்த சரீரம் எது மிச்சம் சரீரம் இருக்கோ அது பட்டுக்கு அப்படியே இருக்கு. இதை நம்ம லோகத்துல பார்க்கிறோம். அதே மாதிரி விசேஷணங்கள் எல்லாம் போன பிறகும் நிர்குணமான ஆத்மா இருக்கு. விசேஷணங்கள் இருந்தால் நிர்குணமாத்மா கண்ணுக்கு தெரியல, உணர முடியல. அது இருக்கக்கூடியதான விசேஷணங்கள்லாம் எடுத்துவிட்டு கிடையாது, அப்பொழுது நிர்குணமான ஆத்மானுபவம் வரும். இதுதான் சொல்ற. சித்வா தியக்தேன ஹஸ்தேன ஸ்வயம் ஆத்மா விசிஷ்யதே. கையோ காலோ, இங்க கை மட்டும் தான் போட்டிருக்க, இந்த கையை மட்டும் தனியா வெட்டி போட்டானே ஆனால் இதனால இவன் பிராணம் விட்டானோ, ஆத்மா போயிடுதோ, போகல. ஆனால் எல்லா அவயவங்களையும் தனித்தனி விட்டானா, தலையை கொஞ்சம் விட்டானா அதுக்கப்புறம் பிராணம் போயிடுது. அதே போல ததா சிஷ்டேன சர்வேண ஏன ஏன விசேஷ்யதே. சிஷ்டேன சர்வேண, சிஷ்டம்னா அவசிஷ்டம்னு அர்த்தம், அவசிஷ்டம்னா மிச்சம் உள்ளதுன்னு அர்த்தம். ஏன்னா சில சமயத்துல நமக்கு சம்ஸ்கிருதத்துல எந்த ஒரு உபசர்க்கத்தோட சேர்ந்து புரிஞ்சுட்டா தான் நமக்கு புரியாது. கொஞ்சம் மானம்னு சொன்னா நமக்கு அவமானம் அவமானம் இதுதான் தெரியுது. மானம்னா பிரமாணம்னு அர்த்தம், அந்த பிராவோட சேர்த்து சொன்னா தான் நமக்கு தெரியுது. இது வெறும் மானம்னு சொன்னா அவமானம் தான் நினைச்சுட்டு இருக்க மனசுல பார்க்கணும். அது உபசர்க்கம் இஷ்டம் இருந்தா சேர்க்கலாம், இல்லைன்னா இல்ல. அது சேர்த்து வழக்கம் நமக்கு. அது மாதிரி அப்படி ஆயிடுத்து திருமண. ததா சிஷ்டேனா, சிஷ்டேனா அவசிஷ்டேனா மிச்சம் உள்ளதான பாகத்தினால அப்படியே நிற்கிறது. ஏன ஏன விசேஷியதே தஸ்மாத் தியக்தேன ஹஸ்தேன துல்லியம் சர்வம் விசேஷணம். இது ஒரு திருஷ்டாந்தமா நான் கொடுத்தேன். நியாயமா நீங்க பார்த்தீங்கன்னா பிரம்மத்துக்கு விசேஷணங்கள் நீங்க எப்பப்ப நீக்கிறீங்களோ அப்பப்ப விசேஷணத்தை நீக்கினதுனால நான் வெளுப்பா இருக்கேன் அப்படிங்கிற விசேஷத்தை நீக்கினதுனால ஆத்மா இருக்கா இல்லையா? இருக்கு. நான் குண்டா இருக்கேன்னு நீங்க நினைச்சேன், இனிமேல குண்டா இருக்கேன்னு நினைச்சது தப்புன்னு சொன்னாலும் ஆத்மா இருக்கா இல்லையா? ஆத்மா இருக்கு. தஸ்மாத் தியக்தேன ஹஸ்தேன துல்லியம் சர்வம் விசேஷணம். இதே மாதிரி தான் அனாத்மத்வேன தஸ்மாத் முக்த சர்வைர் விசேஷிதை. என்ன இவன் அனாத்மாவான பதார்த்தங்கள் எல்லாம் இனிமேல நான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டா எல்லா விசேஷணங்களையும் விட்டு விடுறான். அனாத்மா நான் இல்லைன்னு சொன்ன நம்ம சரீரத்துல எது அனாத்மா? வெளியில இருக்கக்கூடியதான டேபிளோ சேரோ சவரோ இதை எண்ணிக்கை நான் சொல்லவே இல்லை. என் சரீரத்துக்கு வெளியில இருக்கக்கூடியதான பொருள்களை நான் சொல்லவே இல்லை. அதை நான் எப்படி கருதிருக்கேன்? இது என்று தான் பார்த்து கொண்டிருக்கேன். சில சமயத்துல அதுன்னு சொல்வேன், இதுவோ அதுவோ என் சரீரத்துல வேளாண். என் சரீரமாகவே இருக்கிற பதார்த்தங்கள்ல நாம் என்ன பண்றோம்? சில சமயத்துல இதுங்கிறோம், சில சமயத்துல நான்கிறோம். இங்கதான் வந்த ப்ராப்ளம் எல்லாம்.
சரீரத்துக்கு வெளியில இருக்கிற பொருளாக நான் இல்லையே ரொம்ப நாளா தெரியுது நமக்கு, அது நான் இல்லை. ஆனா சரீரத்துக்கு சரீரமும் இருக்குமே, ஆனால் அது நானா இதுவா நல்லா யோசனை பண்ணும். என்னுடைய கண்ணு இது காது இது மூக்கு இதுன்னு சொல்றேன். ஆனா அது எழுதுறப்ப அது ஒரு காரியம் பண்ணும் பொழுது கண்ணு பார்த்தது, காது கேட்டது, மூக்கு முகந்தது, நாக்கு சுவைத்தது இப்படித்தானே சொல்லணும். நீங்க கண்ணு பார்த்தாலும் நீங்க என்ன பண்ற, டாக் பார்க்கறீங்க. காது கேட்டாலும் நான் கேட்டேங்கிற. நாக்கு தான் சுவைத்தது. வீட்டை கொண்டு வந்து உடம்புல வச்சா ஒன்னும் ஆகல, ஒன்னும் தெரியல. நாக்கில தவிர வேற எங்க வச்சாலும் ஒன்னும் தெரியல. சுவாமி நாக்கில போட்டதுமே என்ன அழகா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடுங்கோங்கிறோம். சாப்பிடப்படாதுப்பா, இது வந்து ஜாஸ்தியா இருக்கு, இது சுகர் வந்துடும், அதெல்லாம் கிடையாது, இங்க கொடுக்கறது கொடுங்க அப்படிங்கிற. என்ன நாக்கில பட்டதுமே அந்த ஸ்வரூபம் நமக்கு ரொம்ப நன்னா தெரியுது. அதே போலயே விஷமா இருந்தா தெரியறதுக்கு மேல வச்சா ஒன்னும் ஆகுறது இல்ல. நாக்கில விஷம் பட்டதுன்னு வச்சுங்களேன், பிராணம் போயிடுறது. அதனால சரீரத்தை மட்டும் நீங்க நான் சொல்லிட்டே இருக்கு. சரீரம் என்ன, புலன்கள் என்ன, மனசு என்ன, புத்தி என்ன, இவர்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்கக்கூடியதான அகங்காரம் என்ன, இவைகளை எல்லாமே நான் நீங்க சொல்லிட்டே இருக்கு. இந்த நான் எதை சொல்றீங்களோ அதனால வரக்கூடியதான இன்பமோ துன்பமோ நமக்கு வந்து ஆத்மாவுக்கு வந்து சேர்றது. ஒரு உருவத்தை பார்த்த ரொம்ப நன்னா இருக்கு சார், என்ன எவ்வளவு அழகா படத்தை போட்டிருக்கா, தத்ரூபமா இருக்கு இப்படிங்கிற. இத பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். இப்ப என்னாச்சு, அந்த வெளிப்பொருளை பார்த்ததுனால, உங்க புலன் பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வந்திருக்கு. காது பார்க்காது, மூக்கு பார்க்காது, நாக்கு பார்க்காது, கண்ணொன்னு தான் பார்க்கும். கண்ணை பார்த்ததுமே நமக்கு என்னாச்சு, ரொம்ப அழகா இருக்கு, எவ்வளவு நன்னா இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டம் ஒன்று ஏற்பட்டது என்னால், அப்ப எனக்கு கிராமாந்தரத்துல என்ன பண்ணுவான்னா, வயலுக்கு வரம்பு அந்த மேல நடக்கிற இது இருக்கும். இப்போ என்ன பண்ணுவான்னா, அறுவடை ஆன பிறகு ஒரு கொஞ்சமா இந்த கோடையில இருந்து எடுத்த மண்ணை அந்த கோடையில போட்டுப்போம். விவகாரம் என்னடா, ஒரு 2 மூட்டை இவனுக்கு ஜாஸ்தியா இருக்கும், அவனுக்கு குறைஞ்சு போயிடும். இதை கால்குலேட் வச்சுட்டு பெரிய சண்டைகள்லாம் நடக்கும். அதே போல அந்த வரம்பு எப்படி இந்த பக்கம் போட்டா அந்த பக்கம் போடுறானோ, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஆத்மாவுக்கு வரம்பு ஒண்ணு இருக்கு. எது, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் இவைகள்லாம் ஆத்மா இல்லை தெரிஞ்சுக்கணும். புத்தி ஆத்மா இல்ல, அகங்காரம் ஆத்மா இல்ல, இதெல்லாம் ஜடபதார்த்தங்கள். சுவாமி ஜடபதார்த்தமா இருந்தாலும் அது இல்லைன்னா அது ஆத்மாவா நம்ம நினைக்கிறோமே, எதுக்கு, இதுவும் ஆத்மாவும் ஒண்ணுன்னு முதல்லயே சொன்னேன். இதுவும் ஆத்மாவும் ஒண்ணுன்னு இன்னைக்கு இல்ல, பல கோடி ஜென்மாக்களாக இது வச்சுட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு ஜென்மாவிலையாவது அறிஞ்சிருந்தா மறு ஜென்மா இருந்திருக்காது. ஆனா அப்படி இல்லையே நமக்கு. அதனாலதான் என்ன சொல்றார், முதல்ல இது தெரிஞ்சுங்கோ. இந்த விசேஷணங்கள் எல்லாமே, விசேஷணம்னா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கிறது பார்த்தீங்களா, எல்லாமே தப்பு. அதெல்லாம் நீக்கிவிட்டு மீதி நான் இல்லைன்னு சொல்லாதீங்க. கடைசியில் நான் இருக்கேன். அந்த நான் என்கிறவன் பிராணன் இல்ல, மனசு இல்ல, புத்தி இல்ல, சித்தம் இல்ல, அகங்காரம் இல்ல, கருப்பு இல்ல, வெளுப்பு இல்ல, பணக்காரன் இல்ல. இப்படி சேர்த்துட்டே போங்க. நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு வச்சுருக்கோம். நான் ஏழைங்கிறேன், நான் பணக்காரனுங்கிறேன், நான் பயில் வாங்குகிறேன், எனக்கு சக்தி இல்லைங்கிறேன், நான் அதிர்ஷ்டம் பண்ணி பிறக்கலைங்கிறேன். யார் வேண்டாம் சொன்ன, எதை சொன்னாலும் தப்புதான். இவர்களுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு விதமான சம்பந்தமும் இல்லாமல் இது. கரண்ட்னு சொன்னேன்னா அது எரியுமா, சுத்துமா, சில்லனாக்குமா, இல்ல உஷ்ணத்தை படுத்துமா, இல்ல வெறுமன சின்ன நான் இருக்கேன்னு மட்டும் காட்டுமா, எல்லாம் பண்றது சார். ஆனா இதுதான் கரண்டான்னு கேட்டீங்கன்னா அவைகள் இல்லை சார், அது கரண்ட் இருக்கிறதுனால இதெல்லாம் பண்றது. இப்ப கரண்ட்னா என்ன, இவைகள்ல ஊடுருவி இருக்கிறது தான் கரண்ட். அதே விதமாக உங்க சரீரத்துல ஊடுருவி இந்த எது இருக்கோ, ஏன்னா எல்லாத்தையும் நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் நடந்தேன், இதோட சொல்றேன். அதனால எல்லாவற்றையும் சூத்திரே மணிகனாயிவா அப்படின்னு கீதாச்சாரியன் முத்து வரிசையா கொண்டு வந்தேள். நல்ல முத்தை வாங்கிட்டு வந்தேள். அதை ஒரு பிளாஸ்டிக் நூல்ல கோர்த்துட்டு கழுத்துல போட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா முத்தான் பாக்குறத நடுவுல அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு பிளாஸ்டிக் த்ரெட் பார்த்தேன். பார்க்கலையே. பார்க்காத போனாலும் அதை இழுத்து விட்டா என்ன ஆகும், எல்லாம் கெட்டு போயிடும். அதே விதமாகத்தான் பகவான் இவர்கள் எல்லாத்துக்குள்ளயும் இந்த ஆத்மா இருக்கு. மற்றதெல்லாம் நீங்க நினைக்கிறதெல்லாம் கயற்றி போட்டிருக்கோம். இதெல்லாம் ஆத்மா இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்ற
தஸ்மாத் த்யக்தேன ஹஸ்தேன ஒரு கையை எடுத்துட்டாலும் துல்லியம் சர்வம் விசேஷணம் மீறி எல்லாம் அப்படியே இருக்குங்கிறது தெரியுது. அனாத்மத்வேன தஸ்மாத்யா முக்த சர்வைர் விசேஷணை எல்லா விதமான விசேஷணங்களையும் நீக்கிவிட்டா இது அனாத்மா இது அனாத்மா இது ஆத்மா இல்ல ஆத்மா இல்ல நிறுத்தி விட்டா கடைசியில மிச்சம் இருக்கிற ஆத்மா எந்த ஆத்மாவை நீங்க தள்ள முடியாதோ கொள்ளவும் முடியாது தள்ளவும் முடியாது காசை கொடுத்து வாங்கிட்டு வர முடியாது நம்மகிட்ட இருக்கு இது வேண்டாம் நமக்கு உபயோகப்பட தூக்கியும் போட முடியாது ஆத்மாவை ஏன்னா நீங்க தானே தள்ளுவதோ தள்ளுபவனோ கொள்ளுபவனோ அவனாக இருந்தால் அவனே தள்ளுவானா அவனையே கொள்ளுவானோ முடியாது. குழந்தைகள்லாம் என்ன பண்ண ஒரு குழந்தை புனிங்கி சொல்லி இவெல்லாம் அதை தாண்டி எப்படி போவார். இன்னொரு குழந்தை குழந்தைருந்தா இவன் தாண்டி போகலாமே தவிர இன்னொரு குழந்தை விளையாட்டுக்கு வரல தானே குழந்தை தானே தாண்ட முடியுமா என்ன சொல்லாம என்ன எப்படி பண்ண முடியாதோ அதே போல ஆத்மாவை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆத்மாங்கிறது இது இல்லை என்றோ ஆத்மாவை எனக்கு வேணும் என்றோ உங்களால சொல்ல முடியாது. அதான் சொல்றேன் தஸ்மாத் த்யக்தேன ஹஸ்தேன துல்லியம் சர்வம் விசேஷணம் அனாத்மத்வேன தஸ்மாத் இவையெல்லாம் அனாத்மா அனாத்மான்னு நினைச்சுட்டானேயானால் முக்த சர்வ விசேஷணை இந்த அடிஷன்ஸ் எல்லாம் அந்த விசேஷணங்கள் தான் போயிடும். விசேஷணமிதம் சர்வம் சாத்வரங்கரணம் யதா அவித்யாத்யாசத சர்வம் ஞாதே ஆத்மன்யசத்பவேத் விசேஷணமிதம் சர்வம் சாத்வரங்கரணம் யதா இந்த மற்ற பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எதை நீங்க குண்டா இருக்கேன் ஒல்லியா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ இவைகள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எப்படி இவப்பட்டதுன்னா நமக்கு அழகை கொடுப்பதற்காக சேர்த்து வச்சது. ஒரு பெண் இருக்கா கல்யாணத்துக்காக அவன் பார்க்க போறா அந்த பொண்ணை பார்க்க போறா வெறுமனை அப்படியே நிக்கிறாளோ என்ன பண்ற அலங்கரணம் பண்ணிட்டு தலையில பூ வச்சுட்டு கையில இல்லாத எல்லா ஆபரணங்களும் வச்சுட்டு சாட்சாத் மகாலட்சுமி தாயோரும் நினைக்கிற மாதிரி அலங்கரணம் பண்ணிட்டு வருது. இதெல்லாம் கல்யாணத்துக்குன்னு சொல்ல மாட்டேன். என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி இவன் பிரைடல் மேக்கப் பண்ணிட்டு வருது அது விட்டுருங்க. அந்த பொண்ணை பாக்குற சந்தர்ப்பத்துல அந்த பொண்ணுக்கு எல்லா விதமான அலங்காரங்கள்லாம் பண்றீங்களோ இல்லையா அலங்காரம்லாம் பண்ணி அப்படி பார்த்து அது போல பிடிக்கிறதோ பிடிக்கல ஏதோ ஒண்ணு சொல்றாரோ இல்லையா அதே மாதிரிதான் இந்த விசேஷங்கள் நான் கருப்பா இருக்கேன் வெளுப்பா இருக்கேன் நீளமா இருக்கேன் குட்டையா இருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எதற்குன்னு இந்த ஆத்மாவை தனியா அறிந்து கொள்வதற்காக. இந்த விசேஷணங்கள்லாம் சேர்த்து கடைசியில் என்ன சொல்றது இவைகள்லாம் நீக்கினா மிச்சம் இருக்கிறது ஆத்மா. உங்களை கல்யாணத்துல பார்க்கும் பொழுது அந்த பெண் எப்படி இருந்தா அதே மாதிரி இருக்காத கல்யாணம் ஆனது அதோரே அப்படி ஆயிடுது. இந்த கல்யாணம் தான் ஆயிடுது சார். இப்படி வீட்டுல எப்படி சாதாரணமா இருக்காளோ அப்படிதான். எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா அப்ப மட்டும் எல்லாம் பார்த்துருப்பா மீதி சமயத்தை எல்லாம் இதை பிராரப்தம் வேண்டாம் போ அப்படின்னு இருந்துட்டு இருக்கா. லோகம் அப்படித்தான் இருக்கிறது. அதே போலதான் பிரம்மத்துக்கும் என்ன அப்படின்னா இந்த விசேஷணங்கள்லாம் அது கருப்பா இருக்கு நீளமா இருக்கு குட்டையா இருக்கு நன்னா பார்க்கிறது நன்னா கேட்கிறது நன்னா சுவைக்கிறது அப்படின்னு நீங்க எதை சொல்றீங்களோ அதெல்லாம் நம்ம கை கால் முதலிய புலன்களுக்கு சேர்ந்ததுனால வந்ததே ஒழிய தனியா இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபத்துக்கு வரல. விசேஷணமிதம் சர்வம் சாத்வரங்கரணம் யதா ஏதோ நான் சொன்னேன்னு சொல்லப்படாது. அங்க புஸ்தகத்துல போட்டிருக்கு அதனால சொன்னேன். சாது அலங்காரணம் யதா நன்றாக அலங்காரம் பண்றதா மேக்கப் போட்டுட்டா எப்படி இருக்கோ அப்படி ஆச்சாரிய காலத்துல இருந்தது. இப்ப மோசமா இருக்கு அவ்வளவுதான் வேற வித்தியாசம் இல்லை. அப்போ நல்லா தலை பின்னுட்டு மல்லிப்பழக்கெல்லாம் வச்சுட்டு அந்த பையன் பார்க்கிற பையனுக்கு மனசு சந்தோஷமாகும்படி பண்றதுங்கிறது அனாதிகாலமா இருக்கு. அதுல சந்தேகம் இல்லை. அதனாலதான் ஆச்சாரியர் சாத்வலங்கரணம் ஏதா நல்ல அலங்காரம் பண்ணிட்டு நிற்கிறாள அவித்யா அத்தியாசத சர்வம். அதே போலயே அஜ்ஞானத்தினால் நமக்கு என்ன ஆச்சு அவித்யா அத்தியாசதா தெரியாத்தனமாக கையை கால மூக்கு நாக்கை இவைகளையும் நான் படிச்சுவேன் நான் பணக்காரன் நான் நல்லா பேசுவேன் நான் நல்லா நடப்பேன் இப்படி எல்லாம் இவைகள்லாம் சேர்த்து வச்சிருக்கோ இல்லையோ இதெல்லாம் என்னது இதெல்லாம் அலங்காரம் போட்டது. அப்பப்பெல்லாம் அலங்காரம் பண்ணி மேக்கப் போட்டுண்டது. அதெல்லாம் நிறுத்தி விட்டுனா எல்லாத்தையும் தூக்கி போட்டுனா மிச்சம் என்ன இருக்கோ அதான் உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவித்யா தியாசத சர்வம் ஞாதே ஆத்மனி அசத் பவேத். அந்த உண்மையான ஆத்மாவை நீங்க அறிந்தடையானால் அப்புறம் இதெல்லாம் என்னாச்சு பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடும்.
ஞாத்வைவ ஆத்மா ஞாதைவாத்மா ததாகிராஹ்ய ஞேயமுத்ஸுஜ்ய கேவலः அஹமித்யவியக்ராஹ்யம் யபேத அங்க சமம் ஹி தத் ஞாதைவ ஆத்மா ததாகிராஹ்ய. அதனால இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், எதனால் அறியப்படுகிறதோ அது ஆத்மா, எது அறிகிறதோ அது ஆத்மா, எது அறிவதில்லையோ அது அனாத்மா. சிம்பிளா சொல்லிட்டார். இப்ப நம்ம பூத உடல் இருக்கு, நம்ம உட்கார்ந்து இருக்கோம், பின்னால இருக்கிறவ யார் யார் பின்னால நமக்கு பின்னால உட்கார்ந்து இருக்காருன்னு தெரியாது உங்களுக்கு? தெரியல. ஏன் சார் உயிரோட தானே இருக்கு, தெரியலையே. நான் பார்க்கல சார். பகவான் கண்ணு முன்னாலதான் வச்சிருக்காருயா, பின்னால வச்சல. பின்னால வச்சிருந்தா பின்னால இருக்கிற ஆளு யாருன்னு தான் எனக்கு தெரியும். நான் பின்னால பாக்கணுமே, கழுத்தை திருப்பி பார்க்கணும், கழுத்தை வலிக்கும். அதனால முன்னால இருக்கிற பொருளை தான் பாக்குறேன், பின்னால இருக்கிற பொருளை பார்க்கல. அதே மாதிரி ஞாதைவ ஆத்மா. ஆனால் என் கண்ணு தெரிகிறது, என் காது கேட்கறதுங்கிறது தெரிகிறது இல்லையோ உங்களுக்கு? கண்ணு பாக்குறதுங்கிற, இப்ப கண்ணு சரியா பார்க்கல சார், கண்ணுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல காலால நடக்க முடியல, ரொம்ப தூரம் நினைச்சு வலிக்கிறது. இப்ப நமக்கு காலால நடக்க முடியலைங்கிறதும் உங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் யார் காமிக்கிறாரோ அவர் தான் ஆத்மா. நம்ம புலன்கள்லாம் எப்படி இருக்குன்னு, தொலைசைய சூறானி இந்திரியானி, அதாவது தன் வேலை பண்ணும், இன்னொருத்தருடைய வேலை பார்க்கறோம் பண்ணாரு. என்ன கோஆபரேஷன் பாருங்க. இதை வச்சுட்டு நீங்க 100 வயசு வாழ்ந்துருக்கு. கண்ணு காது மூக்கு நாக்கு இருக்கு, அதான் தன் காரியத்தை பண்ணும், இன்னொருத்தர் காரியம் பண்ணவே பண்ணாது. நமக்கு உடம்பு சரியாத, நமக்கு வலிக்கிறதுன்னா அந்த காரியம் நடக்காது, அவ்வளவுதான். இன்னொன்னு என்னைக்குமே அதுக்கு சகாயம் பண்ணவே கூடாது. காது ஏதோ கண்ணு வலிக்கிறது சார், ரொம்ப சிரமமா இருக்கு, நான் வேணா இன்னைக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு காது ஹெல்ப் பண்ணுமா, மூக்கு ஹெல்ப் பண்ணுமா? கிடையாது. என் காரியத்தை நான் பண்றேன், நீ என் காரியத்தை கிட்ட வராது. நானும் உங்களுக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், என்ன கோஆபரேஷன் தெரியுமா? ஆனா இதை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் நீங்க, அதெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னு, எது பார்த்து இருக்குன்னு அறிவிக்கிறதோ அது ஆத்மா. பார்க்கிறவன் ஆத்மா, பார்க்கப்படுவது மற்ற பதார்த்தங்கள். கண்ணு பார்க்கறதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியறதா இல்லையா? கண்ணு இருக்கு, ஒரு இருட்டா இருக்கு, இருட்டுல பொருள் பார்க்கல. நீங்க என்ன சொல்ற? நான் பார்க்கலன்னு சொல்லல, நான் இருட்டை கவனிக்கிறேன். அதனால குடம் இருக்கிறதா இல்லையா எனக்கு தெரியல. ஆக்சுவலா எப்படி உங்களை கேட்கறதே எப்படி கேட்கணும், என்னப்பா பொருள் இங்க குடம் இருக்கே தெரியறதா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்ற? குடம் தெரியல. அப்ப என்னத்தான் பார்த்தேன் அப்படின்னா ஒரே இருட்டான் தான் இருந்தது. அப்ப இருட்டா இருந்ததுன்னு இருட்ட கூட பார்த்தவன் ஒருத்தன் இருந்தானோ இல்லையோ? நமக்குள்ள இருட்டா இருக்குங்கிறத பார்த்தவன் ஒருத்தன் இருக்கானோ இல்லையோ? அவன் தான் ஆத்மா. காதுல கேட்கறதோ அப்படின்னு சொன்னா, காது நல்லா தான் கேட்கறது, நீதி சொல்கள்லாம் கேட்கறது, அவங்க பேசுறது மட்டும் கேட்கல. அப்ப என்ன சுவாமின்னு, அப்ப காது கேட்கறதா இல்லையாங்கிறது கூட யாரோ ஒருத்தர் அறிந்தார். யார் அறிந்தாரோ அவர் ஆத்மா, அவ்வளவுதான். சாதாரண எப்படி நடக்கும், நீங்க ரொம்ப டயர்டாட்டு வேலை செஞ்சு படுத்துக்கணும்னு படுத்துக்கிறது. இங்க வாருங்க, இந்த சரீரம் அப்படின்னா ரொம்ப வேலை செஞ்சாலும் தூக்கம் வராது, ஒரு வேலையும் செய்யாம இருந்தாலும் தூக்கம் வராது. எந்த ரொம்ப டயர்டா இருக்கு, எவ்வளவு டயர்டா இருந்தாலும் சரி அன்னைக்கு தூக்கம் வராது. கொஞ்ச நேரம் 1 hour இந்த பக்கம் போறது, அது பக்கம் போறது, என்னடா இது இப்படின்னு ஆன பேர் தான் வரும். அதே விதமான ஒரு வேலையும் செய்யல, காலம் பார்த்து செஞ்சாவே இருந்து அன்னைக்கும் தூக்கம் வருதில்ல. தூங்கலான்னு நினைக்கிறோம்னா தூக்கம் வரலையே சார் அப்படிங்கிற அந்த தூக்கம்ங்கிறதோ இல்ல சொப்னம்ங்கிறதோ உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். தூக்கிறதுக்காக நீங்க தூங்குறதுக்காக நீங்க கட்டல்ல படுத்துக்கலாம், பெடல்ல படுத்துக்கலாம், பாதி போட்டுக்கலாம், ஃபேன் போட்டுக்கலாம், ஏசி போட்டுக்கலாம், எல்லாமும் உண்டு. பக்கத்திலேயே தீர்த்தத்தை வச்சுக்கலாம், கொசுவத்தியை ஏற்றி வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணுங்க. தூக்கம் வருமான, தூக்கம் வர்றதுக்கு வேண்டிய சரஞ்சாமா பண்ணிருக்கே தவிர தூக்கம் வருமா இல்லையாங்கிறது உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு அதுல சுவாதந்திரம் இல்லை. ஆனா நான் தூங்கவில்லைங்கிறது அவன் தெரிஞ்சுக்கிறான் சார். கண்ண மூடிதான் படுத்துட்டு இருக்கான். ஆனாலும் என்ன சொல்றான், நான் தூங்கலேங்கிறது சொல்றான். இன்னும் சில நாள் தூக்கம் வந்துட்டே இருக்கு. தூக்கம் வந்த பிறகு அந்த லாஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கா இல்லையா, அப்ப நம்மளை பத்தி பேசுறது யாராவது பேசினான்னு வச்சுங்களேன், நம்மளை பத்தி கமெண்ட் அடிக்கிறான் யாருன்னு தெரியாது. அடுத்த நாள் ராத்திரி என்ன பேசுறேன், நேற்று ராத்திரி
சொல்லுங்க பாக்கலாம். என்ன பாருங்க, நாங்க ஒன்னும் பேசல, நான் கேட்கலன்னு நினைச்சிட்டு இருக்கா? கேட்டேன் என்ன சொல்லுங்க, கேட்டுதான் சரி இப்ப என்ன சொல்லுங்க கேட்கறேன்னு. என்னை பத்தி பேசுறான்னு தெரியுது, என்ன பேசினான்னு தெரியல, வந்துட்டே இருக்கேன். அப்ப ஏதோ என்னை பத்தி பேசினான்னு அறிஞ்சிருக்கா இல்லையா? யார் சார் அறிஞ்சது? அதான் ஆத்மா. ஆத்மாவை எப்படி பிரிச்சு சொல்றாருன்னு கவனிக்கணும். நம்ம ஆத்மாவை எப்படி தியானம் பண்ணணும், இந்த பிரகடனங்கள்ல தான் நமக்கு தெரியும். அறிபவர் ஆத்மா, அறியாதது மற்ற பதார்த்தங்கள் எல்லாமே. இருட்டா இருந்தா கண்ணு தெரியாது, வேற சத்தம் இருந்தா இந்த சத்தம் தெரியாது. அதே போல நமக்குள்ள வேற சத்தம் இருக்கு, அது தெரியும் உங்களுக்கு. ரெண்டு காதையும் பொத்திட்டேன்னா உள்ளூர அலை ஓடுறா போல சமுத்திரத்துடைய அலை மாதிரி தெரியும். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த காது வெளிக்காதுன்றது அது வெளி சத்தத்தான் கேட்குமே தவிர உள்ள இருக்கிற சத்தத்தை சாதாரணமா கேட்காது. அதுக்கு சந்தர்ப்பங்கள் கொடுத்தாதான் கேட்கும். அதே மாதிரி எல்லாவற்றையும் யார் ஒழிக்கிறாரோ அவர் ஆத்மா, எது ஒழிக்கப்படுகிறதோ அது அனாத்மா. சரீரம் கண்ணால பார்க்கிறது ஒழிக்கப்படுகிறது, கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் வேலை செய்யறதா, கேட்கறதா, பார்க்கறதா, முறதா. நாக்குல சுவையே இல்லை சார் அப்படின்னா என்ன ஆச்சுன்னு, டீ ரொம்ப சூடா கொடுத்துட்டான், ஒரு 2 நாள் அது அந்த என்ன சுவைன்னு தெரியல. ஆனா நாக்கில போறது, நாக்கு இருக்குன்னு தெரியுது, அதுக்கு மேல பொருளை வச்சிருக்கேன்னு தெரியுது. ஆனா சுவாமி என்ன ஆச்சுன்னு அது மட்டும் நல்லா புரியல இவனுக்கு. நாக்கு சாப்பிடுற சார், நான் சுவையே அறியல சார் நான் எனக்கு அப்படின்னு கஷ்டப்படுறோம். ஒரு லோகத்துல கடைசியில் நீங்க என்ன ப்ரூவ் பண்ணிக்கணும்னா, எது உங்களால அறியப்படுகிறதோ அது ஆத்மா, எது அறியப்படவில்லையோ அது அனாத்மா. தஸ்மாத், அதனால ஞாதைவ ஆத்மா சதா கிராக்கியா. ஞாதைவ ஆத்மா, ஆத்மா என்கிறது எப்பொழுதும் அறியும் பொருளை தவிர அறியப்படும் பொருள் இல்லை. ஞாதைவ ஆத்மா சதா கிராக்கியா ஜேயமுத்ருஜ்ய கேவல. ஒரு பொருளை நீங்க பாக்குறேன், ஒரு சேர் இருக்குன்னு பாக்குறேன், பார்க்கும் பொழுது உங்க அறிவுக்கு விஷயமாயிட்டோ இல்லையோ, அறிவால் அறிந்தீடோ இல்லையோ, இது சேர்னு அறிவால் அறிந்தீடோ இல்லையோ, அதனால அதுக்கு ஞேயம்னு பேர். உலகத்துல பார்த்ததோ கேட்டதோ சுவைத்ததோ இது போல பொருள் எது இருக்கோ அதெல்லாம் அனாத்மா அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா? ஆத்மா எங்க இருக்கு சார்? நீங்க தான் சொல்லணும். இவர்களை அறிபவர் ஆத்மா, எல்லாவற்றையும் அறிபவர் ஆத்மா, அறியப்பட்டது அனாத்மா அப்படின்னு. அதனால சதா கிராக்கிய ஞேயமுத்ருஜ்ய கேவல அகமதி அகமித்யவியக்ராக்கியம் வியபேதாங்கசமம் ஹிதத். அகமிதி யக்ராக்கியம், நான் இதெல்லாம் போன பிறகு மிச்சம் நான் சொல்றா இல்லையா? அது எப்படின்னு, மரத்துல ஒவ்வொரு கிளையா வெட்டி போட்ட பிறகு அந்த மரம் இன்னும் நிக்கிறதோ இல்லையோ, அதே மாதிரி கிளையெல்லாம் ஒரு வெட்டிட்டான். இந்த அசோக மரம்னு ஒண்ணு வந்து பார்த்தீங்களா, அது என்ன பண்றதுன்னு, அதை முதல்ல இருந்தே கீழே இருக்கிற அந்த கிளைகள்லாம் வெட்டிகிட்டே இருக்கணும். வெட்டினா என்ன ஆகும், நீளம் அப்படியே மேல போகும். இல்லாத கிளைகளை வெட்டாம இருந்தேன்னு வச்சுங்களேன், பெரிய மரம் அப்படி வந்துடும். நிறைய இடத்தை அது ஆக்குபை பண்ணும். நிறைய இடம் ஆக்குபை பண்ணா பண்ணிட்டுமே சார். இப்ப யாரு வேண்டாங்கிறது உங்களுக்கு தானே கஷ்டம். ஏதாவது என்ன பண்ணுவாங்க, கீழே இருக்கக்கூடியதான கிளைகளை முதல்ல வெட்டிகிட்டே வரும், மேல போகும்பொழுது அப்ப நேரம் மேல போகும். அதே மாதிரியே இந்த கிளைகளை வெட்டினத்தினால மரம் ஒன்றும் ஆகல, கை கால மூக்கு நாக்கு போன பிறகு ஒன்றும் ஆத்மா ஒன்றும் ஆகல ஆத்மா. ஆனா என்ன ஆச்சுன்னு, இந்த அறியப்படும் பொருள் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு மாறி போயிட்டே இருக்கு. ஒரு 80 வயசாச்சு, கண்ணு ஒரு மாதிரி மங்களா தெரியுது. அப்புறம் டாக்டர் கிட்ட போனா கேட்டராக்ட் அப்படிங்கிறோம். அது நாளைக்கு முன்னால அப்படி சொல்லுவா, நல்லா பழுக்கட்டும் அப்புறம் எடுக்கிறேன், உன் பாப்பம் பழுக்கட்டும் அப்படின்னு. இப்பெல்லாம் இன்னும் கிடையாது, எப்ப போனாலும் சரி பண்ணிவிடுறேன் ஆபரேஷன், எனக்கு காசு வேணும், விவகாரம் வேணும். ஏதோ இப்ப டெக்னாலஜி மாறி போயிடுச்சுன்னு வச்சுக்கிறேன், நம்ம ஏன் டாக்டரை வைவாரு, விவகாரம் என்னடா இப்படின்னு பாக்கிறோம். இவைகளெல்லாம் இல்லாததும் எஞ்சி நிற்கிறது ஏதோ அது ஆத்மா அப்படின்னு. அகமபியக்ராக்கியம் வியபேதங்கதமம் ஹிதத். அகமகம்னு எது தெரிகிறதோ அதுதான் ஆத்மா. எல்லாவற்றையும் அறிவது ஆத்மா, மற்றதெல்லாம் நான் என்று தெரிஞ்ச போதிலும் அது அனாத்மான்னு அறியுங்கோ. எப்படி கிளைகளை வெட்டின பிறகு எப்படி மிச்சமான மொட்டை மரம் இருக்கோ அதே மாதிரி. யாவன் ஸ்யாத் இதமம்சா யஹ தஸ்வதோ அன்யோ விசேஷணம் விசேஷ பிரத்யக்ஷோ யத்ர சித்தோஜ்ஞः சித்ரகுர்யதா. யாவான் ஸ்யாத் இதமம்சா யஹ,
இது என்று எங்கெங்க ஒட்டிட்டு வருதோ அதெல்லாம் ஆத்மா இல்ல. அது பார்த்துக்கணும். நான் ஒட்டிட்டு இருக்கலாம், நான் ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் ஆத்மான்னு சொல்லப்படாது. ஏன்னா கண்ணு கூட என் கண்ணு நாங்க பார்த்தேன், கண்ணை பார்த்தா என் கண்ணுல வலிக்கிறது, எனக்கு வலிக்கிறது, தலைவலின்னு சொல்றான். தலைக்கு வலின்னு தலைவலின்னு சொல்லிடா, உங்க தலையில வலி இருக்குன்னு சொல்லிடா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மொத்தம் தலைவலின்னு சொன்ன, தலையில வலி இருக்கு, எனக்கு வலி இல்ல, தலையில தான் வலி இருக்கு சார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாளா இங்க? இல்ல, தலைவலி அவனுக்கு இருக்குங்கிறா. உன்னோட தலைவலி சார் அப்படிங்கிறான். இந்த தலைவலிக்கு என்ன அர்த்தம்? இது வேதாந்தியா இருந்தா யாராவது ஒண்ணு பேசினா என்ன சொல்றான் அப்படின்னு கவனிச்சுட்டே இருப்பான். இந்த தலைவலின்னு சொல்ற காலத்துல தலைக்கு வலி தலைவலின்னு தான் சொல்லணும். ஆனா தலைக்கு வலி இருக்கு, அந்த வலியை ஆன்மா பார்த்திருக்கு. உள்ள இருக்கக்கூடியதான நான் என்கிறவர், ஓஹோ தலையில வலி இருக்கு, அப்ப என்ன பண்ணணும், படுத்துக்கோ, ஆத்மா தான் சொல்றது. அதனால நான்ங்கிறது எங்க இருக்கோ அதெல்லாம் ஆத்மான்னு சொல்ல முடியல. புத்தியானது அகங்காரமானது அப்பப்ப நான் சொல்றது. ஆனா எதை நான் இல்லையேன்னு சொல்றதோ அது ஆத்மா இல்ல. அது சிம்பிள், ரிவர்ஸ் சிம்பிள். இது என்று சொன்னாலோ அது என்று சொன்னாலோ என்ன ஆச்சு? அது ஆத்மா இல்ல, நிச்சயம் தெரியுது. நான் சொன்னதெல்லாம் ஆத்மான்னு சொல்றது கேட்காதீங்க. ஏன்னா நான் சொன்ன ஆத்மாவாகவும் இருக்கலாம், அனாத்மாவாகவும் இருக்கலாம். தெரியறதெல்லாம் நான் தானே சொல்றேன், இத்தனை நேரம் அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆகையால் நான் என்று சொல்றதெல்லாம் ஆத்மா ஆகாது, இது அது என்று சொல்றதெல்லாம் எப்பொழுதும் அனாத்மா தான், அதுவும் ஆத்மா ஆகாது. அப்ப ஆத்மா எதுன்னு, எது இவைகள்லாம் ஒழிக்கிறதோ அது ஆத்மா. விசேஷண பிரத்யோ விசேஷபட்சயோ எத்திர சித்தோ சித்திரதா. என்ன சார், ஆத்மா நான் தெரியறது, அதை ஆத்மான்னு அறிஞ்சுக்க முடியாது. எது நான் தெரியறதோ அது ஆத்மா இல்லைங்கிறேன்னு. இத பாருப்பா, ஒரு மனுஷன்கிட்ட ஒரு 10 பசுமாடு இருக்கு பழைய நாள்ல, அதுவும் இல்லாம கிராமாந்தரத்துல. இப்ப 2 பசுமாடு உங்க அக்கா கொடுத்தேன்னு வச்சுங்களேன், நீங்க இருக்கிறதே 8வது ஃப்ளோர். பசுமாடு லிப்ட்ல பிடிக்காது, மாடி வழியாவும் எடுத்துன்னு போக முடியாது. கீழே போட்டா இருக்கிறவரெல்லாம் கீழே இருக்கிறவரெல்லாம் உங்களை வைய போற. என்ன பண்ண முடியும்? பசுமாடை கொடுத்தா கூட நீங்க அனுபவிக்க முடியாது. ஏன்னா அது மேல ஒரு ஊர்ல இருந்துட்டு இருக்க இப்ப. ஆனால் ஒரு கிராமாந்தரத்துல ஒருத்தன் இருக்கான், ஒரு 10 பசுமாடு வச்சுட்டு இருக்கான். இந்த பசுமாடுகள்லாம் எப்படி இருக்குன்னா எல்லாம் ஐடென்டிக்கலா ஒரே மாதிரியே இருக்காது. ஒண்ணு வெளுப்பா இருக்கு, ஒண்ணு கருப்பா இருக்கு, ஒண்ணு மஞ்சளா இருக்கு, ஒண்ணு சிவா இருக்கு. பசுமாடு அதுலயே ஒண்ணு கலர் பேச்சஸ் இருக்கு உடம்புல. அப்படி அது கபிலா கவுன்னு ஒண்ணு சொல்லுவா, உடம்பு முழுக்க கருப்பா இருக்கணும், அது கண்ணு மட்டும் மஞ்சளா இருக்கணும். அது போல கிடைச்சா அதனுடைய பால் சாப்பிடக்கூடாது நீங்க. அந்த பால் சிவா அபிஷேகத்துக்கு தான். கபிலா கவுரு, கபில கவுக்கு சிவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக தான் அதனுடைய பால் கொடுக்கணும். இருக்கட்டும். இப்ப விவகாரம் என்னடா, இந்த மனுஷன் நீங்க எப்படி கூட்ட போறீங்க? இது போல கலர் கலரான மாடுகள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான மனிதனை, அது சம்ஸ்கிருதத்துல அதுக்கு ஒரு பேர் இருக்கு, சித்ரகு. சம்ஸ்கிருதம் பார்த்தீங்களா? இது தமிழ்லயோ தெலுங்குலயோ இங்கிலீஷ்லயோ போடுறதுன்னா ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. பர்சன் ஹேவிங் டிஃபரெண்ட் கலர்ஸ், மெனி கலர்ட் கவுஸ் அப்படின்னு சொல்லணுமே தவிர சித்திரகுன்னு சொல்லிட்டு சம்ஸ்கிருதத்துல. சித்திர விசித்திரமான பசுமாடுகளை உடையவன் சித்திரகு. அதே போல இந்த ஆத்மா எப்படின்னு சித்திர விசித்திரமான வேலையை செய்யக்கூடியதான கரணங்கள், புலன்கள் உடையவன். முதல்லயே சொல்லிட்டேன், புலன் எல்லாம் இந்த காரியத்தை பண்ணுமே சார், இன்னொருத்தர் காரியம் பண்ணாரு. அது மாதிரி இந்த ஆத்மா எப்படி இருக்கு சார்னா சித்திரகோரியதா, சித்திரமான பசுமாடுகளை உள்ளவன் எப்படி இருக்கானோ அப்படி. இப்ப அந்த பசுமாட்டுக்கு இவனுக்கு என்ன சார் சம்பந்தம்னு கேட்டான். விஷயம் புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் இவனுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லப்படுறது? இந்த பசுமாடெல்லாம் அவனது சார், அவன் எடுத்து ஓனர், அவைகள்லாம் மற்ற பதார்த்தங்கள்லாம் இவனால சம்பாதிக்கப்பட்டது. இதானே கனெக்ஷன் சொல்ல முடியும். அதே மாதிரியே நமக்கு என்னன்னா, இந்த கண்ணு காது மூக்கு நாக்க இவைகள்லாம் ஆத்மாவுக்கு சேர்ந்தது. ஆத்மா என்ன பண்ணிட்டு இவைகள்லாம் விலை கொடுத்து வாங்கியிருக்க. எந்த விலை கொடுத்து வாங்கியிருக்க? அது இங்க இல்ல, மற்ற லோகங்கள்ல இருந்து வாங்கியிருக்கான். எப்படி வாங்கியிருக்கான்? பிராரப்த கர்மா இருக்கே, அதை கொடுத்து வாங்கியிருக்கான். உங்கள்கிட்ட எத்தனை நாள் காசு இருக்குமோ அத்தனை நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு, அது எப்படி போகும்னு தெரியாது. யானை சாப்பிட்டா விளாம்பாடம் மாதிரி.
யானை என்ன பண்ணும், விளாம்பழத்தை அப்படியே உடைக்காம அப்படியே மேல இருக்கிற இதோட சேர்த்து சாப்பிடும். அடுத்த நாள் என்ன உடையாம அப்படியே வெளியில வந்துடும். ஆனா அதை உடைச்சு பார்த்தா போர்டுதான் இருக்குமே தவிர உள்ள இருக்கிற பாகம் நல்லா இருக்கு. அந்த யானைக்கு மட்டும் அந்த இது இருக்கு. அதே மாதிரி நமக்கு இந்த இதெல்லாம் என்ன பண்றதுன்ற காசுங்கிறத எந்த அளவுக்கு உங்களுக்கு புண்ணியம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் இருப்பா மகாலட்சுமி தாயார். அதனாலதான் மகாலட்சுமி தாயாருக்கு சஞ்சல ஆனது. காசை நம்பாதையும், காசு வேண்டியதுதான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப காசு இருக்கிறதுனால எப்பவும் காசு இருக்குங்கிறது மட்டும் ஒரு காசு இருந்தா என்ன பண்ணணும், நல்ல காரியங்கள் பண்ணணும். எவ்வளவு சேர்த்து வச்சு பசங்களுக்கு கொடுத்தாலும் அது லாபம் இல்லை. அவளுக்கு சம்பாதிக்கிற திறமையை கொடுக்கணும். நீங்க அவனா சம்பாதிச்சிருக்கணும். உத்தமம் சுவார்ஜி சம்வித்தம், உத்தமமாக இருக்கிறது தான் சம்பாதிச்சு தான் செலவு பண்ற அந்த பணம் தான் நகமான பணம். அப்படிப்பட்டதான பணத்தை வாங்கி யாகம் பண்ணுன்னு சொல்லி, அப்படி டொனேஷன் வாங்கி யாகம் பண்ணுன்னு சொல்லல. எப்படி தாங்களாக சம்பாதிச்சதான பணம், நல்லதாக ஒரு வழியில இருக்கக்கூடியதான பணத்தை நீங்க சம்பாதிச்சு அதனால யாகம் பண்ணணும்னு சொல்றது இருக்கு. அப்படி நான் என்ன சொல்றேன், இப்ப எப்படி சித்திரகுங்கிறவன்னா அந்த பசுமாடு வேற அவன் வேற. 10 பசுமாட்டை வச்சுட்டு இருக்கான் சார், கலர் கலரா இருக்குன்னு சொன்னால அவனை சித்திரகுன்னு நீங்க சொன்ன அந்த பசுமாடு இவன் ஒண்ணுன்னு அர்த்தம் இல்லை. அந்த பசுமாடு இவன் தனியாக தனதாக சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு ஸ்வஸ்வாமி சம்பந்தம் தான் அது. அதே மாதிரிதான் நம்ம ஆத்மாவுக்கும் இந்த அனாத்மாவான கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், உடம்பு, உடல், புத்தி, அகங்காரம் எல்லாம் அவருக்கு சேர்ந்தது. எது எவருக்கு சேர்ந்ததோ அது அவர் இல்லை. எனக்கு சேர்ந்தது புஸ்தகமா நானேவா, இந்த காரானது எனக்கு சேர்ந்தது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க கார் ஆகலையே. உமக்கு காருக்கும் என்ன சம்பந்தம்? அது அந்த காரை நீங்க விலை கொடுத்து வாங்கியிருக்க, அவ்வளவுதான். கார்ல உட்கார்ந்து போயிட்டே இருக்கு, என்ன சுவாமி பண்ணிட்டு இருக்கேன்னா பெங்களூருக்கு போயிட்டே இருக்கேங்கிறான். கார்ல உட்கார்ந்து இருக்கான், பெங்களூருக்கு போயிட்டே இருக்கேங்கிறான். என்ன சந்தர்ப்பம்? அந்த காருக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தம். அதே போல ஆத்மாவுக்கும் புலன்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தம். எப்பொழுது ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தம் நான் சொல்லிட்டேனோ, இவர் ஓனர், அவர் ஓனர், அதெல்லாம் இவனால ஓன்டு ப்ராஜெக்ட் சொல்லிட்டேனோ, அப்ப என்னடா ஆச்சுன்னா இப்ப அந்த பதிலாம் ஆத்மா இல்லை. ஆத்மா இதெல்லாம் நீக்கின பிறகு மிச்சம் என்ன இருக்கும்? அதான் ஆத்மா. எவ்வளவு கிளியரா சொல்றாரு பாருங்க. எப்படி இதமம்சோஹமித்ர விசேஷ பட்சயோ எத்திர சித்தோ சித்தோ தச்சித்ரகுர்யதா இதமம்சः அஹமித்யத்ர தியாஜ்யோ ந ஆத்மா இதி பண்டிதைஹி. இதமம்சः அஹமித்யத்ர, இதுன்னு சொல்லப்படுறது. ஆனா நானும் கூட சொல்றேன், கண்ணு இது கண்ணு. சின்ன குழந்தையில இருக்கும் பொழுது அம்மா காப்ப கண்ணை காட்டு அப்படின்னா, உன் கண்ணு எங்க இருக்கு அப்படின்னா கண்ணை காட்டினா அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப புத்திசாலிப்பா இருக்கும், கேட்டதுமே சொல்லிவிடாது. அதே அம்மா தான் கொஞ்ச நாள் அனுப்புறம் வைக்க போற, அது வேற விவகாரம். ஆனா அந்த சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷம். இப்படி எல்லாம் நம்ம குழந்தைய கேட்டா அதெல்லாம் பதில் சொன்னா கரெக்டா சொன்னா ஒரு சந்தோஷமா இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இதமம்சோ அகமித்யத்ர, எங்க இது எனக்குடையதான பொருள் கிடைக்கிறதோ தியாஜ்யோ நாத்மே பண்டிதை, எல்லாரும் சொல்லுங்க இதம்னு எந்த பொருளை நீங்க பாட்டீங்கன்னா அது ஆத்மா இல்லை. ஜெனரல் ரூல் ஒதுண்டாச்சு. இதுன்னு சொல்லப்படாது சார். இதுன்னு சொன்னா நான் இல்ல, என்னைக்கும் இது நானா? நான் இது ஆகுமா? அஜானத்தினால ஆகும், தெரியாதனத்தினால ஆகும். அது அகம் பிரம்மேதி சிஷ்டாம்சா. இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா மிச்சம் என்ன இருக்க? அகம் பிரம்மா அப்படின்னு சிஷ்டாம்ச பூதபூர்வகதேர் பவேத் அப்படின்னு இந்த அனாத்மாவை நீக்கிவிட்டா மிச்சம் இருக்கிறது ஆத்மா எனக்கூடியது. ஒரு சின்ன பிரகரணம், 6 பிரகரணம். சப்ஜெக்ட் மேட்டர் ஒண்ணுதான். எப்படி இதுன்னு சொன்னீங்களேனால் என்னைக்கும் அது ஆகாது. இன்னைக்கு நம்ம பார்த்தது நான் என்று சொன்னீங்களேனால் அது ஆத்மாவாக ஆகலாம், அனாத்மாவாகவும் ஆகலாம். அனாத்மா பொருளை நான் கண்ணு பார்த்தா நான் பாக்குறேங்கிறேன், கால் நடந்தா நான் நடக்கிறேங்கிறேன். இது ஆத்மா ஆகாமலும் இருக்கலாம். அதனால இதுன்னு தெரிஞ்சதுதான் நிச்சயமா ஆத்மா இல்ல. நான் தெரிஞ்சா கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. இப்படி பண்ணிட்டே இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு அந்த ஆத்மாவை பத்தினதான ஞானம் நல்லா வரும் அப்படின்னு மனசுல தியானத்துக்கு வழி சொல்லி கொடுத்துருக்க. இப்படி முதல்ல மனநம்னு பேர். இப்படி நம்ம பண்ணிட்டே இருந்தோமே ஆனால் நமக்கு அந்த மேற்தத்துவமானது நன்றாக மனசுக்கு வரும் அப்படின்னு அழகா சொன்னார்.
இதுக்கு மேல் பாகம் நாளைக்கு